வணக்கம். நம்ம ஊரு பழங்கால வரலாற்ற பத்தி பேசணும்னாவே ஒரு தனி உற்சாகம் வந்துரும் இல்லையா? சரி, இப்போ இந்த சுவாரஸ்யமான வரலாற்று அலசலுக்குள்ள நேரா போயிடலாம். ஒரு விறுவிறுப்பான தமிழ் வரலாற்று நாவல் பண்டைய தென்னிந்தியாவோட வியக்கத்தக்க நிஜ கடல்வழி ஆதிக்கத்தை எப்படி கண் முன்னாடி கொண்டு வருதுன்னு இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பண்டைய தமிழ் மன்னர்களோட அரண்மனைகளை கிரேக்க வாழ்வீரர்கள் பாதுகாத்திருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, இது நிஜம்தான். சங்க காலத்தோட எல்லைகளை பத்தி நாம இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் இது அப்படியே தலைகீழா மாத்துது. அந்த காலத்துல நடந்த சுவாரஸ்யமான கலாச்சார பரிமாற்றங்களுக்கும் மர்மங்களுக்கும் நடுவுல இது நம்மள கொண்டு போய் நிறுத்துது. இப்போ உலகமயமாக்கல் பத்தி நாம நிறைய பேசுறோம். ஆனா அதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நம்ம ஊரு துறைமுக நகரங்கள் எவ்வளவு பரபரப்பாவும் உலகளாவிய மையங்களாகவும் இருந்திருக்குன்னு பாருங்க. அங்க புகழ்பெற்ற கிரேக்க குடியிருப்புகள் கூட இருந்திருக்கு. சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் இத ரொம்பவே அழகா பதிவு பண்ணிருக்கார். புகார் நகரத்தோட பல இடங்கள்ல குறையாத செல்வத்தோட இருந்த யவனர்களின் இருப்பிடங்கள் பாக்குறவங்கள் அப்படி ஈர்த்தது அப்படின்னு அவர் சொல்றார். இத உற்று கவனிச்சா நம்ம மூதாதையர்களோட உலகளாவிய பார்வை எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்திருக்குன்னு புரியும். சரி, இப்போ முதல் பகுதிக்குள்ள போகலாம். கிரேக்க ராணியின் வருகை. இந்த வரலாற்று பின்னணிய வச்சுக்கிட்டு ஒரு கதை எப்படி ஆரம்பமாகுது தெரியுமா? பழங்கால பூம்புகார் கடற்கரையில ஒரு அழகான கிரீக்கு பெண் கரை ஒதுங்குறா. அவ கையில அரச அன்னப்பறவை சின்னம் பொறிக்கப்பட்ட ஒரு வளையல் இருக்கு. அவளை யாரு காப்பாத்துறாங்க? நம்ம சோழர் படைத்தளபதி இளஞ்செழியன். இப்படி ரொம்ப நாடகத்தனமா ஆரம்பிக்கிற இந்த மீட்பு படலம்தான் டைபீரியஸ் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான கிரீக்க தளபதி கிட்ட ஒரு மாபெரும் மோதலுக்கு வித்திடுது. இதுதாங்க கதையோட அல்டிமேட் ஹுக். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிச்சாகணும். நாவலாசிரியர் இந்த கதையில 2 கதாநாயகிகளை எப்படி பயன்படுத்தியிருக்கார் அப்படிங்கறதுதான் கதையோட ஆணிவேர். ஒரு புறம் யவனராணி, தன்னோட காதலுக்காக ஏகாதிபத்தியத்தையே எதிர்க்கிற ஒரு வெளிநாட்டு பெண். இன்னொரு புறம் பூவழகி, நாயகனை அவனோட சொந்த கலாச்சார அடையாளத்தோட ஆழமா இணைச்சு வைக்கிற ஒரு பூர்வீக தமிழ் பெண். வெளிநாட்டு தாக்கத்துக்கும் நம்மூர் பாரம்பரிய மீட்சிக்கும் இடையில இருக்கிற மோதலையும் இணைப்பையும் அடையாளப்படுத்த இந்த 2 கதாபாத்திரங்களை எவ்வளவு நேர்த்தியா வடிவமைச்சிருக்கார் பாருங்க. அடுத்த பகுதி 2, சாண்டில்யனின் இலக்கிய புரட்சி. இந்த நாவலுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. சாண்டில்யன் வெறும் சாதாரண புனைக்கதைகளை மட்டும் எழுதுற எழுத்தாளர் கிடையாதுங்க. அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், ஒரு பத்திரிகையாளர். தமிழ் இளைஞர்கள் மனசுல தேச பக்தியையும் கடல்வழி வீரத்துல நமக்கு இருந்த பெருமையையும் ஆழமா விதைக்கணும்னு அவர் ரொம்பவே ஆசைப்பட்டார். அதுக்காகத்தான் நம்மோட அந்த புகைப்பெற்ற கடந்த காலத்தை அவர் ரொம்ப கவனமா திட்டமிட்டு தன்னுடைய எழுத்துக்கள் மூலமா மறுஉருவாக்கம் செஞ்சார். குமுதம் இதழ்ல தொடரா வெளிவந்த அவரோட விறுவிறுப்பான கதைகளும் அதுக்கு உயிர் கொடுத்த ஓவியர் லதாவோட கண்முன் நிறுத்துற ஓவியங்களும் அப்பா வாசகர்களை அப்படியே கட்டி போட்டுச்சு. தமிழ் இலக்கியத்தோட 2 பெரும் ஜாம்பவான்களான சாண்டில்யனையும் கல்கியையும் ஒப்பிட்டு பார்க்கறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். பொன்னியின் செல்வன்ல கல்கி அவர்கள் அரசியல் சூழ்ச்சிகள், அரச வம்சாவளின்னு ஒரு நிதானமான ஆழமான கதையை கொடுத்தார். ஆனா சாண்டில்யனோட ஸ்டைலே வேற. அதிரடியான ஆக்ஷன், பல நாடுகளோட புவியியல், உலகளாவிய வர்த்தகம், பிரம்மாண்டமான கப்பற்படை தந்திரங்கள், யந்திரங்கள்னு தன்னோட யவனராணி மூலமா தமிழ் இலக்கியத்துல தனக்கென ஒரு தனி முத்திரையவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிச்சார். சரி, இப்போ அந்த புனைக்கதையிலிருந்து வெளியே வந்து உண்மையான சோழ பேரரசு எப்படி இருந்துச்சுன்னு பகுதி 3ல பார்க்கலாம். சோழர்கள்னா வெறும் ஒரு சின்ன பகுதிக்குள்ள மட்டும் முடங்கியிருந்தவங்கன்னு சிலர் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வரலாற்று உண்மைகள் அந்த மாயைய அப்படியே சுக்குநூறா உடைக்குது. ஆரம்பகால சோழர்கள்ல தொடங்கி களப்பிரர்கள் காலத்து இருண்ட யுகத்தை கடந்து 1ஆம் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் காலத்துல வங்காள விரிகுடாவையே தாண்டி அவங்க சாம்ராஜ்யம் எப்படி விரிவடைஞ்சதுன்னு கொஞ்சம் பாருங்க. ஒரு கட்டத்துல கடல் கடந்து ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தை வென்று வடக்கே கங்கை வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான பேரரசாக உருவெடுத்த சரித்திரம் அவங்களுது. இந்த இடத்துல கரிகால சோழனை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். சிறையில ஏற்பட்ட தீ விபத்துல தன்னோட கால் கருகிய நிலையிலையும் அங்கிருந்து தப்பிச்சு வந்து வெண்ணி போர்ல மாபெரும் வெற்றி பெற்று தன்னோட அரியணைய மீட்டெடுத்த ஒரு கம்பீரமான வீர வரலாறு இவருடையது. இப்படிப்பட்ட ஒரு உண்மையான மாபெரும் வரலாற்று நாயகனோட எழுச்சிய மையமாக வச்சுதான் சாண்டில்யன் தன்னோட இந்த அதிரடியான புனைக்கதையையே கட்டமைச்சிருக்கார். இப்போ பகுதி 4, பண்டைய இந்தியாவில் யவனர்கள். சோழ ராஜ்யத்துல இருந்த இந்த வெளிநாட்டவர்கள் யாருன்னு கொஞ்சம் விலாவாரியா பாப்போம். யவனர் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம்.
பண்டைய காலத்துல கிரேக்க மொழி பேசுறவங்க, ரோமானியர்கள், அப்புறம் வாசனை திரவிய வர்த்தகத்துக்காக இங்க வந்த மத்த மேற்கத்தியர்களை குறிக்க இந்தியர்கள் பயன்படுத்தின வார்த்தை தான் இது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவிங்க மலையா தங்கத்தை கொடுத்துக்கு அதுக்கு ஈடா இங்கேருந்து மிளகா வாங்கிட்டு போனாங்க. இதனால ரோமாபுரியோட செல்வமே எப்படி குறைஞ்சு போச்சுன்னு மூத்த பிளினி தன்னோட குறிப்புகள்ல ரொம்ப தெளிவாவே ஆவணப்படுத்தியிருக்கார். நினைச்சு பாருங்க, நம்ம ஊரு மிளகுக்கு அவங்க ஊரு தங்கம். உண்மையான சோழர்கள் கிட்ட இணையற்ற கடல் வழி ஆதிக்கமும் உலகம் முழுக்க வர்த்தக வழிகளையே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அதிநவீன கப்பல் கட்டும் தொழில்நுட்பமும் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அவங்க சும்மா ஒரு வகை கப்பலை மட்டும் வச்சுக்கல, ஆழ்கடல் பயணத்துக்கான பிரம்மாண்டமான கலம், கடல் கடந்து போற நாவாய், சரக்குகளை கொண்டு போற வேகமான வங்கம், சின்ன தூரங்களுக்கு பயன்படுற தோணி அப்படின்னு ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு வகையான கப்பல்களை வடிவமைச்சு கடல் வணிகத்துல கொடிகட்டி பறந்திருக்காங்க. இப்போ பகுதி 5, உண்மையும் புனைவும் சந்திக்கும் இடம். இந்த பிரமிக்க வைக்கிற உண்மைகளை சாண்டில்யன் தன்னோட கதையோட எப்படி இணைக்கிறார்னு பார்க்கலாம். சாண்டில்யன் தன்னோட கதாநாயகனான தளபதிய சும்மா பக்கத்தூருக்குலாம் அனுப்பல. டைபீரியஸ் மூலமா கடத்தப்பட்டு கப்பல் உடைஞ்சு சுறாமீன்கள் கிட்ட மாட்டி எரித்ரியன் கடல் கொள்ளையர்கள் கிட்ட சிக்கி பழங்கால ஏமன் நாட்டு மன்னனை சந்திச்சு அப்படியே ஒரு மிகப்பெரிய உலகப் பயணத்துக்கே அனுப்புறார். இப்படி பண்றது மூலமா பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரியன் சி மாதிரி வரலாற்று நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற உண்மையான பழங்கால வர்த்தக வழிகளை ரொம்பவே புத்திசாலித்தனமா நம்ம கண்முன் நிறுத்துறார். உண்மையிலேயே இது ஒரு சாதாரண பயணம் கிடையாது, ஒரு பிரம்மாண்டமான காவியம். இந்த இடத்துல தான் சாண்டில்யனோட ஜீனியஸ் நமக்கு தெரிய வருது. காவிரி பூம்பட்டினத்தை கட்டுறதுக்கு யவன தச்சர்கள் உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற உண்மையான தகவல், கரூர்ல கிடைச்ச ரோமானிய நாணயங்கள் காட்டுற வர்த்தக வளம், சோழர்களோட உண்மையான பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை வச்சு உருவாக்கப்பட்ட ஈட்டி எரியும் இயந்திர கோபுரங்கள்னு வரலாற்று உண்மைகளை அப்படியே புனைக்கதையோட கலக்குறாரு. நாவலோட உச்சகட்டத்துல தமிழ் இந்திர விழாவையும் கிரேக்கர்களோட அப்ரோடைட் விழாவையும் ஒரே நேரத்துல நடக்கிற மாதிரி காட்டி வாசகர்களை ஆச்சரியத்துல உரைய வைக்கிறார். இதுதாங்க புனைவுக்கும் வரலாற்றுக்குமான ஒரு பர்ஃபெக்ட் பாலம். இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். பண்டைய சோழர்களோட பிரம்மாண்டமான உலகளாவிய பரிமாணங்களை நீங்க அடுத்த முறை கற்பனை செஞ்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு கேள்வி உங்க மனசுல எழணும். நம்மளோட சொந்த பண்டைய வரலாற்றை பத்தி நம்ம உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற பல விஷயங்கள்ல எந்த அளவுக்கு வரலாற்று புனைவு எழுத்தாளர்களோட இந்த மாதிரி விறுவிறுப்பான கற்பனைகள் கலந்திருக்கு. கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க, ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். மீண்டும் ஒரு அருமையான வரலாற்று தொகுப்பில் சந்திப்போம்.